Hi all, welcome to my channel VK Lakshmi. Monday morning 5 o'clock என்னோட ஸ்டைலில் முருங்கைக்கீரை ஃப்ரை பண்ணலாமா? அம்மா சாம்பார் பண்ணுறாங்க, நான் முருங்கைக்கீரை ஃப்ரை பண்ண போகிறேன். என் சின்ன ஏஜில் ஊருக்கு போனப்போ அங்கே ஆடு மாடு இது சாப்பிட்டு தான் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதான் எங்கள் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் பண்ணி தர போகிறேன். நடுவில் ஒரு பர்சன் வேலைக்கு எஸ்கேப் ஆகிட்டார். அவர் தான் என் அப்பா. அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க, 4 மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணால் நல்லது நடக்கும் சொல்லிட்டு. நல்லது நடக்குமோ இல்லையோ, எனக்கு 4 தேங்காய் கிடச்சிருக்கு. ஸோ அது கட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி அரைச்சிக்கலாம். அண்ட் முருங்கைக்கீரைக்கு தேவையானவை, ஒரு கடையில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, வரமிளகாய், 4 பல் பூண்டு, கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்ளீன் பண்ண முருங்கைக்கீரை ஆட் பண்ணிட்டு அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு ஃப்ரை பண்ணதுக்கு அடுத்து கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காரம், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். காரம் விருப்பம் இல்லாதவங்க தேங்காய் கூட வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி அரைச்சிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கண்டிஷனில் வந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான முருங்கைக்கீரை ஃப்ரை ரெடி. ஸோ எல்லாருக்கும் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். இது போல் வீடியோஸ்க்காக என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சூப்பராக டேஸ்டியான முருங்கைக்கீரை ஃப்ரை ரெடி. See you all. Bye bye.